அதிமுகல எம்பியா இருந்தவர் மைத்ரேயன், அதிமுகவும் வேணாம், ஓபிஎஸ் அணியும் வேணாம், தினகரன் அணியும் வேணாம், சசிகலா அணியும் வேணாம்னு சொல்லிட்டு இத்தனை அணி இருந்தும் அவர் அவாய்ட் பண்ணியிருக்காருன்னா என்ன காரணம்? செங்கோட்டையன் அணியும் வேணாம்னு சொல்லிட்டு வட்டாரு திமுக பக்கம். பிஜேபி அணி அது தனியா, அதனாலதான் வெளியே வந்தேன்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. இப்ப திமுக ஐக்கியமானாரு. இப்ப அவருக்கு பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க. திமுக கல்வியாளர் அணியில துணைத் தலைவரா நியமிச்சிருக்காங்களாம். இப்ப அவருக்கு போஸ்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. இனிமேல் வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், செங்கோட்டையன் பல பேர் உங்களுக்கு வந்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும், வாங்க போஸ்டிங் கிடைக்கும், அமைச்சராகலாம் இப்படிலாம் சொல்லி கூப்பிடுவாங்க போல. ஆனா இங்க இருக்கவங்களே பல பேர் அமைச்சர் கனவோட இருக்கிறாங்க. திமுகலே இன்னும் எம்எல்ஏக்களா இருக்கவங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து ராஜேந்திர பாலாஜி தினசரி ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நேற்று திரும்ப மோடி எங்கள் டேடினார்ல, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மதவாதம் இருக்க இடத்துல என்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்கிறது? வெளியே வந்துருவாருன்னு சொல்ல வராரா, என்ன சொல்றான்னு தெரியல. மதவாதம் லைட்டா துளிர் விடுற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாராம். மேபி பிஜேபி மதவாத கட்சியிலே நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு ராஜேந்திர பாலாஜி. அப்ப எதை நினைக்கிறாரு அவரு? எந்த கட்சி தெரியல, அவர் ஏதோ சொல்றாரு. இன்னொரு விஷயம், பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து அதிரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மெகா கூட்டணி அமைக்க போறாங்களாம். தேமுதிக வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஒரு வெற்றி கூட்டணியை வந்து உருவாக்க போகுது. யாரு கூட மெகா கூட்டணினா? சுதீஷோட. வேற கட்சி கூட தானே வைக்கணும், ஒரு கட்சி தானே, நம்ம தலைவர் கட்சி இருக்குல்ல, ஜி.கே. வாசனா. தெரியல, ஒருவேளை செங்கோட்டையன், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு மெகா கூட்டணியான்னு தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க, ஒருவேளை கூட்டணி முடிவாயிடுச்சு அந்த ஜனவரி மாநாடுக்கு முன்னாடினா நாங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு அறிவிச்சிருவோம், இல்லைன்னா ஜனவரி மாநாட்டுல தான் வந்து நாங்க அறிவிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. முரசு சின்னத்துல தான் நாங்க நிப்போம், நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எங்களுக்கு சின்னம் இருக்கு அப்படிலாம் பேசியிருக்காங்க. சூப்பருங்க, சீக்கிரம் அறிவிங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஒரு முடிவெடுக்க முடியும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிங்கிறதுலாம் அவங்களும் முடிவெடுக்க முடியும் அப்புறம் தான்.